ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல்ல ஒரு வீரர் 50 கோடிக்கு வாங்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ எந்தெந்த அணிகள் அதுக்கு கடும் போட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னாக்கா எல்எஸ்ஜி மற்றும் டிசி, அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த ரெண்டு அணிகளும் ஒரு வீரரை எய்ம் பண்ணி சுமார் 50 கோடி அளவுக்கு ஏலத்துக்கு போகிறதா நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த மாதிரியான பிளேயர் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான அப்டேட்டுகளை உங்களுக்கு உடனுக்குடன் நான் வழங்குவேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை கேப்டன்சி பதவியை விட்டு விலக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவை மறுபடியும் வாங்கி, மறுபடியும் அவரை கேப்டனா நியமிச்சாங்க. ஸோ அந்த டீமுக்குள்ள நெறைய 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 குளறுபடிகள் இருந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். போன ஐபிஎல் அதுக்கு உண்டான ரிசல்ட்டையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட்டா ரோஹித் சர்மா வந்துட்டு இந்திய அணியின் கேப்டனா செயல்பட்டு டி20 உலக கோப்பையை ஜெயிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் இந்த டிசிஷனை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமை விட்டு ரோஹித் சர்மா விலக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அப்படின்னு தெரியல. ஆனா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு அணிகளும் இந்த ரோஹித் சர்மாவை வாங்க போறதா டிசைட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது லக்னோ மற்றும் டெல்லி அணிகள் ரோஹித் சர்மாவை சுமார் 50 கோடி அளவுக்கு ஏலம் விட்டு வாங்க போறதா டிசைட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஐபிஎல்ல சுமார் 120 டு 140 கோடி அளவுக்கு பர்ச்சேஸ் இருக்கும். ஆனா ஒரு வீரருக்கு 50 கோடி அப்படிங்கும்போது மற்ற வீரர்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரோஹித் சர்மாவோட டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால என்னவோ தெரியல இந்த அளவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரோஹித் சர்மா சப்போஸ் மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளியே வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு ஏலம் போவாரா அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்துல மும்பை இந்தியன்ஸ் எந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலா இது வரைக்கும் வெளிவிடல. பட் இது வரைக்கும் இது ஒரு லீக்டு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. ஆனா இது நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் சொல்லியாகணும். மும்பை இந்தியன்ஸ் டீம்ல நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால ரோஹித் சர்மா இந்த டீமை விட்டு விலகுறது சரியான ஒரு டிசிஷனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தோனி அன்கேப்டு பிளேயரா ஆகிறதுனால தோனி சிஎஸ்கே டீமை விட்டு விலகுவாரா அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆனா சிஎஸ்கே தோனியை ரீட்டைன் பண்றதா தான் பேச்சு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மெகா ஆக்ஷன்ல 4 to 5 பிளேயர்ஸை நாம ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ரீட்டைன் கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலயமா வந்து தோனி தக்க வைக்கப்படுவார் அப்படிங்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரியாக தான் எல்லாரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மெகா ஆக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் சில மாசங்கள் இருக்கு. ஸோ அது வரைக்கும் எந்த மாதிரியான தகவல்கள் வருதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.